முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. இன்னைக்கு எப்படியாச்சும் நிக்கிக்கு சூப்பராக ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு கொடுத்து நம்ம லவ்வையும் வெளிப்படுத்திடணும். ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணுவோம். நிக்கி உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற? எனக்கு தூக்கம் வரல சார், அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். போய் ரெஸ்ட் எடுடி. நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு ஹெல்ப் வேணும்னு? இல்ல, ஆனா எனக்கு போர் அடிக்குதே. இப்பெல்லாம் உனக்கு வயிறு வலிக்கலையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். சரி, அப்படின்னா நீ எந்த வழியும் செய்வேன், நான் சும்மா வச்சு நில்லு. சார் நானே ஏதாச்சும் காய் கட் பண்ணி கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நிக்கி. நிக்கி உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன். சார் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் சார். அடங்க மாட்டேன் நீ. சார் அப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கலாம்ல. கற்றுக்கிட்டு என்ன பண்ண போற? ஃபியூச்சரில் யூஸ் ஆகுமே தான். அதெல்லாம் ஃபியூச்சரில் நீ ஒன்றும் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல நிக்கி. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் ஹெல்ப் வச்சு பண்ணலாம்ல. ஓ பண்ணலாமே, பண்ணலாம். சார் என்ன சொல்லு நிக்கி. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்லை இன்னைக்கு என் கூட இருக்கீங்களா ஃபுல்லாக, எனக்காக சமைச்சு கொடுக்குறீங்க, அதுக்கு தான். ஓ அப்படியா? உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அச்சோ வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நிக்கி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். சடனா உன் ஃபேஸே மாறிடுச்சு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார். சொல்லுன்னு சொல்றல. வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இதுக்கு தான் நான் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன், பாத்தியா? சரிவா நானே உனக்கு தூக்கிட்டு போறேன். இல்லை இல்லை வேணாம் சார், பரவாயில்ல. எதுக்குடி என்கிட்டயே இவ்வளோ வெக்கப்படுற? அப்படிலாம் இல்லை சார், பரவாயில்ல. சார் சார் என்ன பண்ணுறீங்க? வாய் மூடு, அமைதியா இரு. சார் ஆனால் நானே. நிக்கி அமைதியா இரு, வாயவே தரக்கூடாது சரியா? சார் அதான் இந்த தூக்கிட்டு வந்தீங்கல்ல, போது விடுங்க. முடியாது. என்ன சார் எவ்வளோ நேரம் அப்படியே தூக்கிட்டு இருக்க போறீங்க, விடுங்க, உங்களுக்கு தான் வலிக்கும் கையே. அதெல்லாம் ஒன்றும் வலிக்கல சார். என்ன விடணுமா? இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உட்காந்து பேசலாமே. சரி உன்னை விட்டுட்டேன், இப்போ ஓகேவா? சார் கோச்சிக்கிட்டீங்களா? பின்ன என்ன, வந்தது நானும் பார்க்குறேன், ரொம்ப என்னமோ வேற யாரோ மாதிரி பார்க்குறேன். சார் அதான் சொன்னல என்ன சிச்சுவேஷன்னு. அதுக்கு என்கிட்டயே இப்படி பண்ணுவியாடி? சார் போக போக பழகிடும் சார். நீ எப்போ பழகி எப்போ? சாரி சார். டே நித்திஷு, இதாண்டா சரியான நேரம், ஒழுங்கா அவள்கிட்ட மனசில் கதை சொல்லிடு. அப்புறம் இதை விட்டால் வேறு வாய்ப்பே கிடைக்காது, அப்புறம் நிக்கியும் கிடைக்க மாட்டான். சார் என்ன ஆச்சு? ஐயோ சொல்கிறதுக்கும் பயமாக இருக்கே. இவளுக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி சொல்லி தான் பார்ப்போமே. சார் உங்களை தான். ஐயோ வார்த்தையே வர மாட்டேங்குது, என்னன்னு போய் சொல்கிறது? பேசாமல் அப்படி பண்ணிடலாமா? சார் உங்களுக்கு என்னதான் சார் ஆச்சு? நிக்கி நிக்கி சொல்லுங்க. சாரி, நான் உன்னை இப்படி சடனாக கிஸ் பண்ணதுக்கு, அதுவும் இந்த நேரத்தில். சார் எனக்கு உங்களை பிடிக்கும் சார். அது தெரியும் நிக்கி. இல்லை உனக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் கிஸ் பண்ணிட்டேன், சாரி. என்ன என்ன தெரியும்? நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன சார்? அது உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தல, எனக்கு அப்போவே உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போத்துலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன? ஆமாம் நிக்கி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீ எப்பயும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை பார்த்த அன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நானாக வந்து உன்கிட்ட பேசினேன், பழகினேன். அன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நீ வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிக்கி. நீ என்ன சொல்கிற? எனக்கு உனக்கு பிடிக்கலன்னா விட்டு, நான் ஃபோர்ஸ் பண்ணல. சாரி, நான் அவனே கிளம்பட்டுமா? அட சார் இருங்க, நான் இன்னும் முழுசாக சொல்லலை. என்ன? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அன்னைக்கு நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்டோரி சொன்னீங்கல்ல, அதுலேருந்து எப்பயும் உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். நானும் தான் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன நிஜமாலுமேவா சொல்கிற? ஆமாம் சார். அப்பா எனக்கு இப்போ தான் உயிரே வந்துச்சுடி.
எங்க உன்கிட்ட சொல்லி உனக்கு பிடிக்காம போயிருமோன்னு எப்படி பயந்தேன் தெரியுமா? ஐ லவ் யூ நிக்கி, ஐ லவ் யூ so மச். லவ் யூ டூ சார். எஸ், இப்படியோ உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ ஓகே சொல்லிட்ட. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குமா சார்? என்ன இப்படி கேட்ட? என் உயிர் உலகம் எல்லாமே நீ தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களே அதுக்கு தான். லவ் பண்ணுவேன், லவ் பண்ணிட்டே இருப்பேன், இன்னமும் அதிகமாக லவ் பண்ணுவேன். எனக்கு அப்படியே போய் நல்லா நின்று கத்தி சொல்லணும் போல இருக்கு நிக்கி எனக்கு ஓகே சொல்லிட்டான்னு. சார் ஏன்? ஏதோ ஒரு சந்தோஷம், எதையோ சாதிச்ச மாதிரி. சார் என்ன சொல்லு? என்ன எப்பயும் விட்டு போக மாட்டீங்கல்ல? எப்படிடியோ உன்னை விட்டு போவேன்? உன்னை விட்டு என்னை எங்கடி போக சொல்ற? இல்லை ஏதாச்சும் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா? ஓ, அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் கண்டிப்பாக அது என் உயிர் இல்லாமல் தான் இருக்கும். சார் போதும், எதுவும் சொல்லாதீங்க. இந்த நிமிஷம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா நிக்கி? உன் கூட இந்த நிமிஷம் இருக்க மாதிரி எப்பயும் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆனால் நமக்குள்ள சண்டை வருமே. வரட்டும். என்ன அப்போ என்கிட்ட சண்டை போடுவீங்களா? ஆமாண்டி, சண்டை போட்டால் தானே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நான் உன்னை சமாதானப்படுத்துவேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சார் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் சார். நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நான் எப்படியோ உன்ட்ட லவ் சொல்லிட்டேன். இப்போ மட்டும் ஆர்த்தி இதை கேட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாம், ஆர்த்தி சக்தி சிவானாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமாம், ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரில. சே, அருண் எனக்காக இப்போ வரைக்கும் பேசுகிறான். அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் தான் அவசரப்பட்டு அவனை விட்டு வந்துட்டேன். இனிமேல் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் நான் வந்துட்டேன் நான் இன்னமும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? அதுவும் இப்போ போய் சொன்னா எந்த காரணத்துக்காக அவனை விட்டு வந்தானோ அதே காரணத்துக்காக தான் இப்பயே லவ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக நினச்சிப்பான். என்னுடைய போட்டு எல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். ஆல்ரெடி என்னால் அவன் நிறைய கஷ்டப்பட்டான். நான் இன்னமும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஆனால் நீ இன்னமும் என் மேலே அதே கேரிங்கோட தான் இருக்க வருண். எப்படி உன்னை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் மிஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வர 5 நிமிஷத்துலேயே வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒர்க்கை மட்டும் பாரு ஆர்த்தி, இதை பற்றி யோசிக்காத ப்ளீஸ். உன்னோட ஃபீலிங்ஸ்க்கெலாம் இங்கே இடமே இல்லை. சரி போகலாம். எப்படியும் சக்தியும் வந்திருப்பான், நல்ல பெருசாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. போனவில் என்ன ஆளை காணும், அவ்வளோதான் நட்ருக்கு. சரி, இதுதான் என் தலையெழுத்துனா என்ன பண்ண முடியும்? ஐயோ, கடைசியாக ஒரு 5 செகண்ட் பார்க்குறேன். எப்படியாச்சும் வந்துடணும், இல்லைன்னா நான் இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன். அத்தி ப்ளீஸ் டி வந்துரு ப்ளீஸ். நான் உன்னை லவ் பண்ணது உண்மை, உன் கூட இருந்தது உண்மைனா கண்டிப்பாக நீ வந்துடணும். ப்ளீஸ் அத்தி வந்துரு. அத்தி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு வந்துரு. சரி, கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 5 4 3 2 1. சார் அத்தி வந்துட்டியாடி? சார் என்னாச்சு உங்களுக்கு? ஒர்க்கு பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். நீ வந்துட்டல்ல, அது போதும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எஸ், இனிமேல் நீயே நினச்சாலும் அவன் விட்டு போக மாட்டேன்டி. என்னாச்சு அவனுக்கு? எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்? என்னவோ பண்ணிட்டோம், நாம் ஒர்க் பண்ணலாம்ப்பா. இப்போதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இனிமேல் எவன் வந்தா என்ன, நிதிஷ் வந்தானா, யார் வந்தா என்ன, இனிமேல் ஆத்தி என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. எங்கே வரவே மாட்டாளோன்னு நினச்சேன். நல்ல வேலை, கடைசி நிமிஷத்தில் வந்து என் உயிரையே கொடுத்துட்டான். ஐயோ ஆத்தி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? இப்போதாண்டி எனக்கு உயிரே வந்துச்சு. அப்புறம் ஆர்த்தி எங்க அவ? சார் சொல்லுங்க. ஓ, இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, நீ பண்ணு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. என்னாச்சு இவனுக்கு? எதுக்கு இப்படி வினோதமாக நடந்துக்கிறான்? அத்தி டயர்டாக இருந்தால் சொல்லு, உனக்கு என்ன காஃபி சொல்லட்டுமா? இல்லை சார் வேணாம், பரவாயில்ல. ஓ
அப்படியா? சரி. அப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஒர்க் பண்ணு. ஆ ஓகே சார். என்னங்க பைத்தியம் கீது பிடிச்சிச்சா? நல்லா தானே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இந்த சக்தி போனவன் என்ன பண்ணுறானே தெரில, இன்னமும் வரல. என்ன சாத்தி, என்ன புலம்புற? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சொல்லு, நான் பண்ணுறேன். இல்லை இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சரி. என்னடா சக்தி, நீ குழந்தையாட்டம் இவ்வளோ லேட்டாக குடிச்சிட்டு இருக்க? சார் இப்படியே குடிச்சு பழகிடுச்சு சார். கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகுதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எவ்வளோ நேரம் வேணால் டைம் எடுத்துக்கோ. ஓகே சார். அங்கே போய் மட்டும் என்ன சார் பண்ண போகிறீங்க? இங்கேயே இருங்களேன், கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக. நல்லா தான்டா பேசுகிற நீ. டே சக்தி, எங்க நீ மட்டும் வந்திருக்க? ஆர்த்தி எங்க? இவன் என்ன ஆர்த்தியை பற்றி விசாரிக்கிறான்? என்னவா இருக்கும்? இல்லைடா, அவளுக்கு ஒர்க் இருக்குது, அதனால் அவள் வரல. ஓ, நான் வேணா காஃபி தட்டுமா, கொண்டு போய் கொடுக்குறியா அவளுக்கு? இல்லைடா பரவாயில்ல, வேணாம். என்ன ஆர்த்தி மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கான்? ஒருவேளை இவன் லவ் பண்ணுறானோ? அப்புறம் ஆர்த்தி கிட்ட ஏதாச்சும் சொன்னியா? என்னடா சொல்லலாம்? டே, நான் அவளை லவ் பண்ணுறேன், என்னை பற்றி கொஞ்சம் ஏதோ எடுத்து சொல்லுன்னு சொன்னேன்ல. சொல்லிட்டு தானே இருக்கேன், அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன இவன் லவ் பண்ணுறானா? சரிடா, தேங்க்ஸ். கொஞ்சம் சீக்கிரமாக கரெக்ட் பண்ணி விட்டுரு. கவலை விடுறா, நான் பார்த்துக்கிறேன். சரி, பாய்டா. டே சக்தி, என்ன நடக்குதுங்க? இவன் யாரு? சார் அந்த கதையை ஏன் சார் கேட்குறீங்க? இவன் நல்ல வசதி தான், நல்ல ரிச் ஃபேமிலி தான் இவன்லாம். இவன் வேலைக்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை சார். இவனுக்கு வந்து ஆர்த்தியை பிடிச்சி போச்சு, எங்கேயே பார்த்தானா. அவளை எப்படியாச்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் எனக்கு வேணும்ன்ட்டு இங்கேயே வந்து கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கானா, பார்த்துக்கோங்களேன். ஓ ஆமாம், ஆர்த்தி. அட ஏன் சார் நீங்கள் வேற, இவனை கண்டாலே ஆர்த்திக்கு பிடிக்காது. ஏன் சக்தி இப்படி சொல்கிற? நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான், நல்ல செட்டில்டாகவும் தான் இருக்கான். அப்புறம் என்ன, அவனுக்கு வசதியும் இருக்கு. அதெல்லாம் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? அவள் லவ் பண்ணாலாம் ஒரு பையனை, அவனை மறக்க முடியலையா, அதனால் அவள் யாரையும் லவ் பண்ண மாட்டாளாம். அதான் உங்கள் ஃப்ரெண்டாச்சே. என்ன என் ஃப்ரெண்டா? அப்படி தான் எங்ககிட்ட சொன்னான். உங்கள் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க இது வரைக்கும் அவனோட பேர் எங்ககிட்ட சொன்னதில்லை. ஓ, அருணை தான் சொல்கிறானா? அப்போ அருணை பற்றி எனக்கு தெரியாது போல. என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிறான், அப்போ அருணாக தான் இருக்கும், வேற யாராக இருக்க போகுது. ஓ, இப்போ வரைக்கும் அவள் யாரையும் லவ் பண்ணலையா? அட ஆமாம் சார், நானும் கஷ்டப்பட்டு யாரையாச்சும் இவளுக்கு செட் பண்ணி விடலாம் ட்ரை பண்ணுறேன், அவள் ஒத்துக்கவே மாட்றா. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? சார் அருண் சார் யாராச்சும் லவ் பண்ணுறாரா? அவனா? அவனும் ஆர்த்தி மாதிரி தான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், விட்டு போயிட்டா. இன்னமும் அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கான், வேற யாரையும் லவ் பண்ணல இது வரைக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சக்தி. சார் நான் உனக்கு கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு? அருண் சாருக்கும் லவ் ஃபெயிலியர் தான், ஆர்த்திக்கும் லவ் ஃபெயிலியர் தான், பேசாமல் 2 பேரும் சேர்த்து வச்சிட்டா